Peacemakers of Christo. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் பணி 9வது அதிகாரம் 3-6 வரைக்கும் பார்க்கும் பொழுது, ஒரு மகனானவன் சவுல் என்றவன் ஒரு யூத பரிசேயராக வாழ்கிறான். அவன் வாழ்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் அனைவரையும் துன்புறுத்துகிறான். இயேசுவை நம்பினான் என்று தெரிந்தாலே அவனை கொல்லுவதற்கு தயாராக இருக்கிற ஒரே மனிதன் சவுல். We see in the book of Acts of the Apostles, chapter 9, verses 3-6, there a person called Saul. This Saul, what he does, he was a Jew. He was also a Pharisee. He was among the team of the kingdom, the king, and he started persecuting all the Christians. If at all he hears that he or she believed in Jesus, he will surely kill those persons. Such a cruel person he was. What did he do? He was on the way to Damascus, and he was going to persecute the people of Jesus Christ. There he gets a vision. A shining light came and struck him, and he fell onto the ground. He became totally blind. Now he asked, who is there? Who is there? Then there came a voice, Saul, Saul. Who is this? Who is this? Saul, Saul. Who is this? Who is this? Saul, Saul. Why are you persecuting me? Why are you troubling me? Why are you hating me? Then he asked, who are you? The voice said, I am the Jesus Christ whom you are persecuting. I am the Jesus whom you are persecuting. தெய்வ பிள்ளைகளே, அவன் மனம் மாறியது. அவன் மாறி போனான். ஆண்டவருடைய திருப்பாதம் அவனுடைய உள்ளத்தை தொட்டது. ஆண்டவருடைய திரு குரல் அவனுடைய வாழ்க்கையை தொட்டது. அவன் மாறி போனான். The Lord's voice touched his life. The Lord's feet touched his heart. He became a witness and he became a great apostle. தெய்வ பிள்ளைகளே, தமஸ்கஸ் நகரத்திற்கு அவன் குதிரையிலே சென்று கொண்டிருக்கையில ஒரு ஆழமான குரல் கேட்டது. ஆழமான ஒலி அவனை தாக்கியது. அவன் அப்படியே பதறி போய் குதிரையிலிருந்து கீழே விழுந்து போனான். குருடனாக மாறி போனான். அந்த வேளையில ஒரு குரல், சவுல், சவுல். யாரது? யாரது? சவுல், சவுல். யாரு? யாரு? சவுல், சவுல். யாருப்பா? யாருப்பா? நான் தான். நீ துன்புறுத்தும் இயேசு. நீ யாரை துன்புறுத்தி கொண்டிருக்கிறாய்? என்னை ஏன் துன்புறுத்துகிறாய்? என்னை ஏன் வெறுக்கிறாய்? என்னை ஏன் கைவிட்டாய்? என்னை ஏன் அவமானப்படுத்துகிறாய் என்று கேட்ட பொழுது ஆண்டவருடைய திருப்பாதம் அவனுடைய அந்த இருதயத்தை தொட்டது. ஆண்டவருடைய திருக்குறள் அவன் வாழ்க்கையை தொட்டது. அவன் டோட்டலா மாறி போனான். முழுவதுமாக மாறி போனான். He totally changed himself. Totally changed himself. தெய்வ பிள்ளைகளே, நீயும் வாழ்க்கையில மாறணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் விழுந்து கிடக்கிறீர்கள். மோசமான நிலையில் இருக்கிறீர்கள். குடிகார பாவியாக இருக்கிறீர்கள். வேதனை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். கடனிலே மூழ்கி கிடக்கிறீர்கள். துன்பத்திலே மூழ்கி கிடக்கிறீர்கள். அனாதைகளாக கிடக்கிறீர்கள். வேதனையோடு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளை நினைத்தால் கவலை, எதிர்காலத்தை நினைத்தால் பயம். ஐயோ, கேஸெல்லாம் நினைச்சா பயம், தோல்விகளை நினைச்சா பயம். ஐயோ, திரும்பி விழுந்து விடுவோமா என்ற பயம், திரும்பி அவமானப்படுவோமா என்ற பயம், திரும்பி பிரச்சனை வருமா என்ற பயம். பயங்கர பயத்தில் இருக்கிறீர்கள். அப்பொழுது தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, மகளே. யாரது? மகனே, மகளே. யாரது? மகனே, மகளே. யாரது? என்னை ஏன் துன்புறுத்துகிறாய்? நீ துன்புறுத்தும் இயேசுநாதன் என் மேல நம்பிக்கை வை என்று சொன்னேனே, ஏன் நம்பிக்கை வைக்கல?
ஏன் விசுவாசிக்கல? ஏன் பயத்துல இருக்கிற? ஏன் பதட்டத்துல இருக்கிற? ஏன் அல்லாடி கொண்டு இருக்கிறாய்? ஏன் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய்? மகனே, என்னை நம்புடா. மகளே, என்னை நம்புடா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord is asking you, come, believe me. Why are you persecuting me by not believing me, but not having faith in me? Why are you persecuting me? I told you, believe in me. I will rescue you. I will renew you. I will recreate you. I will re-establish you. Why are you not believing me? I want you. I want you to be my child. Let God's feet touch your heart. Let God's power touch you. Let God's mighty vision come to you. You may have a renewed life. நீ ஒரு புதிய வாழ்க்கை அடைய என்றும் ஜெபிப்பேன். என்னாலும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். மகனே, மகளே, ஆண்டவரை நம்பு. அவர் ஒரு புதிய வாழ்க்கை, புனித வாழ்க்கை உனக்கு இப்பொழுதே அருள்கிறார். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி மற்றும் சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக, உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுடைய எந்த கருத்துக்களுக்காகவும் தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 ஒரு திருப்பலிக்கு. உங்களுக்கு எத்தனை திருப்பலி வேண்டும் என்றால் அத்தனை திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்தை அனைத்திற்கும் ஒரு 10 to 20 சொட்டு எடுத்து நல்லா உரசி தேய்ச்சிங்கன்னா உடனே அந்த வலிகள் மாயமாகிவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிசய எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது ஒரு மூலிகை எண்ணெய், தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். கருணை எண்ணெய் தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு 10 to 20 சொட்டு வாங்கி எடுத்து நன்றாக தேய்த்தால் எல்லா வலிகளும் 5 to 10 நிமிஷத்துக்குள்ள மாயமாகிவிடும் தெய்வ பிள்ளைகளே. அதனால இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவசித்து இதை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து, தொழில் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையான ஜெபம். இது 120 வருடம் பழமையானது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்வதற்கு பயன்படுத்திய உன்னத ஜெபங்கள் உடையவை. இதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்து கொடுக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே.
அதையும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க. தேவன் உங்களை மகிமையாக வழி நடத்துவார். மற்றுமாக உங்களுடைய பழைய துணி, பத்தாவது துணி, பயன்படுத்தாத துணியை எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.